திருப்பி திருப்பி இந்த ஊடகங்கள்லாம் சென்சார் நடக்குதுன்னு போட்ட உடனே இங்க இருக்கிற மெம்பர்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த பக்கம் போனா, இந்த படம் பக்கமே போனா நம்மளுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி வரும்னு பயப்படுறாங்க. அதனால இனிமே எதுவுமே பண்ண முடியாது போது நான் எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பேப்பர் இடையே கொடுக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் இல்லாம. ஒரு திரைப்படத்தை எப்படி வெளியிட முடியும்? சென்சார் போர்டு வேற, எலெக்ஷன் கமிஷன் வேற. ஒருவேளை ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபேவரபுளா இருந்தது வச்சுங்களேன் விஜய் சாருக்கு, அது வந்து ரொம்ப ஃபேவரபுளா படத்துக்கும் இருக்கும். ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலன்னா அது வந்து நெகட்டிவா போயிடும். எப்படின்னா எல்லாருக்குமே வந்து நான் சொன்னேன்ல, இப்ப நான் வந்து ஏதாவது நோ சொல்லியிருப்பேன், அதை என் பேர்ல வன்மத்தோட ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு. அது மாதிரி ஜெகதீஷ் அவர்கள் ஏதாவது ஒரு நோ சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா ஏதோ ஒன்று விஷயம் அவர் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு. உடனே வன்மத்தில் அவரை வச்சு டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது எனக்கு உடன்பாடு. நான் ஏதாவது சொன்ன வச்சுங்களேன், சார் உங்களை பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு, அப்படியா யாரு அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு, என்ன சார் நீங்க பார்க்க மாட்டீங்களா, இந்த பக்கமே ஒரு சொல்லியிருக்கேன். ஜனநாயகனுடைய சர்டிபிகேட் இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கெல்லாம் வராது. நேத்து தான் பாத்துருக்காங்க. இப்போ ஒரே விஷயம் தான் சொல்றேன், நீங்க ஊடகங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்க பார்க்க விடாம பண்ணிட்டீங்க. எங்க தமிழ்நாட்டுல சென்சர் வந்து இங்க நடக்கல, அது ஹைதராபாடோ இல்ல பெங்களூரோ நடந்திருக்கு. ஏன்னா 2 பேரும் வந்து ரிவர்சிங் கமிட்டி சேர்மன் வந்து ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஹைதராபாத்ல இருக்காங்க. இப்போ இங்க மீடியாக்கெல்லாம் திருப்பி திருப்பி பேசி இது வந்து இங்க என்எஃப்டிசில இந்த 2 மணிக்கு நடக்க போகுது, இல்லைன்னா 4 நடக்க போகுதுன்னு பேசி இங்க இருக்கிற சென்சர் மெம்பர்லாம் சொல்லிட்டாங்க, நாங்க வரல, இந்த பக்கம் நாங்க வரவே இல்லை, சென்சருக்கே வரல, நீங்க எங்காவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சென்சர் போர்டு 2 சேர்மனும் கேட்டாங்க, நாங்க ஹைதராபாத்லயே பண்ணிக்கிறோம் இல்லைன்னா பெங்களூர்ல பண்ணிக்கிறோம் சொல்லி. நேத்து எங்க நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. 2 இடத்துல நடந்திருக்கு, ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது ஹைதராபாடா பெங்களூரான்றது அபிஷியலா இன்னும் வரல. அந்த இடத்துல மெம்பர்ஸ் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு அவங்களுடைய தயாரிப்பாளரும் போயிருக்காரு. ஆனா என்ன நடந்தது, கான்வர்சேஷன் என்ன, சர்டிபிகேட் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா சர்டிபிகேட் வந்துடும். ஏன்னா டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஏதோ கட்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே கொடுத்த கட்லிஸ்டோட அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா முடிஞ்சிருச்சு, அவங்க ஸ்கிரீனிங் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து டிலே பண்ண மாட்டாங்க. என்னோட நம்பிக்கை என்னன்னா, இனிமே அதை டிலே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன எல்லா பாயிண்டும் முடிஞ்சிருச்சு. ஆனா படம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. இப்போ இனிமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி ஏப்ரல் 23 எலெக்ஷன் பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். அப்போ 24 ரிலீஸ் ஆகலாம், இல்ல 30 ரிலீஸ் ஆகலாம், இல்ல 7 ரிலீஸ் ஆகலாம், இல்ல 15 ரிலீஸ் ஆகலாம். அது என்ன தேதின்றது ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஆனா எப்போ பண்ணுவாருன்னா, கையில சர்டிபிகேட் வரும்போது பண்ணுவாரு. அது எப்போ வரும் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து ரிப்போர்ட் வந்து சேர்மனோட ரிப்போர்ட் போகும். இன்னைக்கு தான் போகும். நேத்து தான் பார்த்துருக்காங்க. நேத்து 7 மணிக்கு தான் பார்த்து முடிச்சிருக்காங்க. நேத்து ஈவினிங் தான் நடந்திருக்கு ஷோ. அது பெங்களூரா ஹைதராபாத்ன்றது இன்னைக்கு தகவல் வரலாம், பட் வராமையும் போகலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலா அதை ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா திருப்பி திருப்பி இந்த ஊடகங்கள்லாம் சென்சார் நடக்குதுன்னு போட்ட உடனே இங்க இருக்கிற மெம்பர்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த பக்கம் போனா, இந்த படம் பக்கமே போனா நம்மளுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி வரும்னு பயப்படுறாங்க. அதனால வெளியூர்ல நடந்த தொட்டு இப்ப யாருக்குமே தெரியல. இப்போ நாளைக்கு இப்போ இது போய் இன்னைக்கு ரிப்போர்ட் போன பிறகு நாளைக்கு சேர்மன் வந்து இவங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. இந்த கட்லிஸ்ட் எல்லாம் நீங்க கண்டென்ட் டெலிவரி பண்ணுங்க, கட்லிஸ்டோட டெலிவரி பண்ணும். இவங்க டெலிவரி எப்போ நடக்கும்னா, இப்போ நாளைக்கு இன்னும் 2 நாள்ல ஃப்ரைடே ஆயிடுது. அப்புறம் மண்டே மேல இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா சர்டிபிகேட் கிடைச்சிரும்ன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் கிடைச்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், ஃபார் எக்ஸாம்பிள் வேட்பாளரை அறிவிச்ச பிறகுதான் இப்ப அந்த வேட்பாளர் வந்து படத்துல இருக்கும் பட்சத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகாது. இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. அப்படி இல்ல, அரசியல் தலைவர் நடிச்ச படம் எல்லாம் வர முடியாது. அது மாதிரி இருந்தாலும் வர முடியாது. அவங்க வேட்பாளரா இருந்தாலும் இல்லைனாலுமே அதெல்லாம் சம்பந்தம் கிடையாது. அவர் கண்டெஸ்ட் பண்றாரா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் தலைவரா இருக்காரு. அவரு நடிச்ச ஒரு படத்தை வந்து வெளியிடுறதுக்கான மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஏன்னா இது 2 விதமா சொன்னாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, அவர் வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் படம் வராது. அப்படி அறிவிக்கல அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு கேம்பெயின் பண்ணக்கூடாது. அது ஒண்ணு, அங்கதான் பிரச்சனை. இவர் கேம்பெயின் பண்ண மாட்டார் சொன்னாங்கன்னா படம் வரலாம். ஏன்னா அவருடைய போஸ்ட் தானே எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ அவருடைய போஸ்டர் இருக்கிறது, அவருடைய வீடியோ தான் வந்துட்டு இருக்கு எல்லா சோசியல் மீடியாலையும். அவர் தான் பேச போறாரு, அவர் தான் கேம்பெயின் பண்ண போறாரு. அப்போ அவருடைய படம் வந்தா அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வரும், வராதா? கரெக்ட். அதனாலதான் பண்ண மாட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ வந்து நீங்க இப்போ உங்க படம் வரப்போகுதுன்னா நீங்க வந்து எலெக்ஷன்ல இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து டெஃபினட்டா எலெக்ஷன் பிறகுதான். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கிளியரா இருக்கு. நான் படிச்சேன், நான் எல்லாமே. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து நீங்க அப்ரூவல் வாங்கணும். எங்க போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. எலெக்ஷன் கமிஷன் போய் நீங்க அப்ரூவல் வாங்கணும். இந்த படத்தை நான் வந்து சென்சார் வாங்கியிருக்கேன், நான் ரிலீஸ் பண்ண வேணாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் பிறகு பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கிளாஷ் ஆயிடும். ஏன்னா அதுல நீங்க சொல்ல வர ஒரு கருத்து அரசியல் கருத்தா இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும்ல எலெக்ஷன்ல. எலெக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு தனி மனித ஒரு கேண்டிடேட்கோ இல்ல ஒரு பார்ட்டிக்கோ ஃபேவரபுளான எந்த விஷயத்தையும் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன் பேப்பர் ஆட் அலோ பண்ண மாட்டாங்க? பேப்பர் ஆட் அங்கதான் போகணும். எங்க இனிமே நான் லாஸ்டா ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு 15ஆம் தேதி காலையில தான்
அரசாங்கத்தோட விளம்பரம்லாம் வந்தது, இத்தனை growth அச்சீவ் பண்ணிருக்கேன். ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஈவினிங் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க. இனிமே பேப்பர் எடுக்க கொடுக்க முடியாது. புரியுது. கொடுக்க முடியாதுன்னா முடியாது இல்ல. இப்போ போய் நீங்க அப்ளை பண்ணணும். இந்த டிசைனை கொண்டு போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கணும். நீங்க என்ன ஆட் போடணும்னாலும் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வில் சர்டிஃபை. அதுல சிக்னேச்சர் வரும். அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அது பிறகு அதுக்கான செலவு வந்து அந்த பார்ட்டியினுடைய எலெக்ஷன் செலவுல வைப்பாங்க. அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து 40 லட்சம் தான் செலவு பண்ணணும். இப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த ஆடுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, இந்த ஆட் செலவு வந்து யார் பேர்ல போடுறது, எந்த தொகுதி எம்எல்ஏ பேர்ல போடுறதுன்னு வாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்ப வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல விளம்பரம் வரணும்னா அது வரையும் அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர வரையும் பாத்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் செலவு பண்ணி வச்சுங்களேன். இப்ப இது 60 லட்சம் எப்படி செலவு பண்ணுவீங்க? மொத்தமாவே எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் தான் செலவு பண்ணணும்னு விதி. ஆமா, எப்படி செலவு பண்ண முடியும் நீங்க? புரியுது. ஒரு பிரஸ் ஆட் போட்டல 60 லட்சம் ஆயிடுச்சு வச்சுங்களேன் ஃப்ரண்ட் பேஜ்ல, எப்படி பண்ண முடியும்? அதனால இனிமே எதுவுமே பண்ண முடியாத போது நான் எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு பேப்பர் எடை கொடுக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் இல்லாம. ஒரு திரைப்படத்தை எப்படி வெளியிட முடியும்? புரியுது, புரியுது. சென்சர் போர்டு வேற, எலெக்ஷன் கமிஷன் வேற. சென்சர் போர்டு வந்து படத்தை வந்து பப்ளிக் எக்ஸிபிஷன் ஓகேன்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்தை இப்ப வெளியிட முடியுமா அப்படின்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போகணும். எலெக்ஷன் கமிஷன் வில் வாட்ச் தி ஃபிலிம். அதுல அரசியல் தகவலாம் இருந்தா சொல்லுவாங்க, இல்ல இது அரசியல் ரீதியான பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனால் நாங்க வெளியிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கே போக மாட்டாங்கன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து இப்ப அதுக்காக போக மாட்டாங்க. ரெண்டாவது இப்ப இருக்கிற சூழ்நிலை ஓவர்சீஸ் ஃபுல்லாவே பாம்பு அடிச்சிட்டு இருக்கு, இஸ்ரேல், ஈரான் அப்படின்னு. இப்போ கண்டியூசிவா இல்ல, எங்குமே ஓவர்சீஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பான சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு படத்தை கொண்டு வந்து வெளியிட்டு நம்ம ஏன் பாதிக்கப்படணும், வேணாம் அப்படின்னு தான் விட்டுருவாங்க. இப்போதைக்கு வேண்டாம், இப்போ எலெக்ஷனும் இருக்கு, இந்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இவ்வளோ காரணத்தை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் பிறகு தான் இந்த படத்தை கொண்டு வருவாங்க. அது எப்பன்றது நம்ம வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போது தான் தெரியும். ஏதாவது இருக்கலாம், 23 பிறகு எந்த தேதியாவது இருக்கலாம். ஓகே, ஆனா இது வசூலை பாதிக்குமா சார்? இல்ல வசூலை பாதிக்குமா அப்படின்றத விட என்னோட பாயிண்ட் என்னன்னா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்தனா எந்த வித பாதிப்பு இருக்காது. ஓகே ஓகே, ரிசல்ட் வந்து நம்மளால கணிக்க முடியாது இல்ல. ரிசல்ட் எப்படி நீங்க கணிப்பீங்க? மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து ஜோசியம் கிடையாது, என்னால கணிக்க முடியாது இவ்வளவு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் மீடியா ஒருத்தர் ஜோசியர் போட்டுட்டே இருக்காரு, அவர் இஷ்டத்துக்கு போடுறாரு, அதை பார்த்துட்டே இருக்காரு. என்னடா இது இவ்வளவுலாம் ஜோசியம் போடுறாங்களே அப்படின்னு. நம்மளால அப்படி போட முடியாது. அதாவது ஒப்பீனியன் போல்ஸ் நம்மளால அது போட முடியாது. ஏன்னா மக்கள் மனநிலை மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியால வந்து இவர் எப்படி இப்படி பேசலாம், அவர் எப்படி பேசலாம்னுவாங்க. மறுநாள் காலையில எல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு அடுத்த கட்டம் அவர் நம்ம தலைவர்ப்பா, அவரே பேசலாம்ப்பா அப்படின்வாங்க. நம்ம மெமரி வந்து வெரி ஷார்ட். நம்ம மெமரி எல்லாருமே வெரி ஷார்ட். அண்ட் செகண்ட்லி நல்ல ஒரு கல்ச்சர் நம்மளுது. நம்ம யானை மெமரி எல்லாம் கிடையாது. ஃபர்கிவ், ஃபர்கெட், மூவ் ஆன். கரெக்டா? யானை மெமரி மாதிரி மண்டையிலேயே வச்சுக்கிட்டு மறக்கவே கூடாது, இவனை விடக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நம்மளால ரொம்ப நல்லவங்க. நான் என்ன எலெக்ஷன் நான் சொல்றது, இந்தியன் ஓட்டர்ஸ் எல்லாமே மறக்கவே மாட்டாங்க. அதை மறந்துடுவாங்க டப்பு டப்பு டப்புன்னு. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த மறதி என்பது மிகப்பெரிய வியாதி இங்கே அப்படின்வாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது 30 நாள் என்ன நம்மளுக்கு எப்படி கிடைக்க முடியும்? 35 நாள் இருக்கு. என்னவாது மாறலாம். அதாவது அவங்களுடைய மனநிலை இப்படி போலாம், ஸ்விங் இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம், என்னன்னு தெரியாது. 35 நாள் நான் என்னால கணிக்க முடியல. அதனால 35 நாள் போட்டோம். அப்போ ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் வந்து உங்க படத்துக்கான வரவேற்பு ரிசல்ட்டுக்கு பிறகு இருக்கும்னு சொன்னா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டா பெட்டரா இருக்குல்ல. புரியுது. அட்லீஸ்ட் நம்மளுக்கான கேரண்டி ஓப்பனிங் கிடைச்சிரும், படம் வந்து அதனுடைய சக்சஸ் அடைஞ்சிரும், தயாரிப்பாளர் எஸ்கேப் ஆயிடுவாரு. நம்ம பாட்டு அது பிறகு என்னதான் பேசினாலும் யார் பேசினாலும் நமக்கு இந்த படத்தை எந்த வகையிலும் பாதிக்கப்பட போறது இல்லை. பட் அந்த டிசிஷன் அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. 24 இல்ல 30ஆம் தேதி வருவாங்களா, இல்ல 7ஆம் தேதி வருவாங்களா? 7ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்துடும். அது பிறகு என்ன மாதிரி முடிவு அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? சரி, நல்லா பாசிட்டிவா நினைப்போம். ஒருவேளை ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருந்தது வச்சுங்களேன் விஜய் சாருக்கு, அது வந்து ரொம்ப ஃபேவரபிளா படத்துக்கும் இருக்கும். 7ஆம் தேதி படம் வரும்போது 15ஆம் தேதி வந்தாலும் அப்படி ஃபேவரபிளா இருக்கும். ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலன்னா அது வந்து நெகட்டிவா போயிடும் படத்துக்கு. ஸோ அது என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது தயாரிப்பாளர் தான் பார்க்கணும், சொல்லணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். புரியுது சார். சமீபத்தில் இந்த நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது முன்னாடி நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த பிஆர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றின டிஸ்கஷனும் அதிகமாகிடுச்சு. இந்த நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க. பிரியங்கா மோகன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நெகட்டிவ் பிஆர் ஒரு ஹீரோயினுக்கு இல்லை ஒரு ஆக்டருக்கு நெகட்டிவ் பிஆர் பண்ணி அவங்களுடைய கெரியர் குரோத்தை காலி பண்ண முடியுமா? இங்கே கண்டிப்பாக பண்ண முடியும். இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்னேன், நான் வந்து எவ்ரிடே ஒரு 1-2 ஃபிலிம் மேக்கர்னுடைய கதைகள் பார்க்குறேன், படிக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 3 படம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். மீதி நிறைய பேர் நம்ம வந்து இல்லைங்க உங்கள் கதை செட் ஆகலன்னு சொல்கிறோம். நீங்கள் மெச்சூர்டாக இருந்தால் என்ன நினைப்பீங்க? ஓகே, கதையை மேம்படுத்துங்க. என்ன இம்மெச்சூர்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்ல இவருக்கு சொல்ல தெரியலப்பா, நான் வேற இடத்துக்கு சொல்ல தெரியல, அவன் ஒரு முட்டாளு, இவர் எடுத்த படம் எல்லாம் பெரிய ஹிட்,
அவன் எப்படின்னா ஒரு என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைப்பான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு கோவம் நான் இவர் பெரிய இவரு அப்பாட்டக்கரு. இவருக்கு எல்லா கதையும் தெரியும். இவர் எடுத்த கதையெல்லாம் ஜெயிச்சிருச்சா? அங்க தான் ஆரம்பிப்பான். அவனோட தோல்வி அங்க தான் ஆரம்பிக்கும். இப்போ நான் எடுத்தது இதெல்லாம் வெற்றி அடைதல்ன்றது உனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளே உன் கதையை ரிஜெக்ட் பண்றேன்னா, அப்ப எவ்வளவு மட்டமான கதை வந்து? அப்படிதான் நினைக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப என் ஜட்ஜ்மெண்ட் இவ்வளவு தப்பா இருக்குன்னா, உன்ன பத்தியும் வந்து சொல்றேன்னா, அப்ப வந்து உனக்கு எவ்வளவு மோசமான கதைகள். இப்ப போயிட்டு நீ போய் உட்கார்ந்துட்டு, உன் கதைய இம்ப்ரூவ் பண்ணேன்னா, உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். ஆனா, எனக்கே ஒரு இவ்வளவு பேர் எனிமி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து சாதாரணமா நம்ம பப்ளிக்ல என்ன இன்டராக்ஷன் இருக்கும்? என்னோட பப்ளிக் இன்டராக்ஷன்ன்றது என்ன அர்த்தம்? நான் வந்து ஸ்க்ரீன்ல வரல. நம்ம வந்து பிஹைண்ட் த சீன் தான் இருக்கும். நம்ம கதைகள் கேட்கிறோம். சில பேருக்கு வாய்ப்புகள் கேட்டு வருவாங்க. நடிக்கிறதுக்கு வருவாங்க. டெக்னீஷியனா வருவாங்க. டைரக்ஷன் வருவாங்க. நம்ம முடிஞ்ச வரையும் எத்தனை படம் பண்றோமோ அதில தான் நம்ம இன்வால்வ் பண்ண முடியும். மீதி பேர்லாம் நம்ம இல்ல சார் இந்த இதுல முடியல. அடுத்த தடவ ட்ரை பண்ணுவோம். ஆனா யாருக்கெல்லாம் நீங்க நோ சொல்றீங்களோ, அவங்கலாம் கோவத்துல தான் இருப்பான். இவர் நம்மளுக்கு வாய்ப்பே தரல. இவரு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருப்பான். அந்த யூடியூப்ல கமெண்ட் போட்டுட்டே இருப்பான். நம்மள பத்தி பொய்யான தகவல்லாம் போட்டுட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, விடிஞ்சிரும் உங்க நேரம். ஓகேங்களா? அப்ப நான் படிக்கும்போது என்னடா முட்டா பையன் வேலை வெட்டி இல்லாம இந்த பொய்யான தகவல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் இந்த படிக்க வேணாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டின்னு. நான் சொல்றேன் எதுக்காக உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நான் எந்த வகையிலுமே ஃப்ரண்ட்ல வராம ஒரு பாப்புலாரிட்டி இல்லாம நம்ம வந்து ஒரு மனிதனா இருக்கும்போது, எனக்கு இவ்வளவு என்மிட்டி வருதுன்னா, ஒரு நடிகை, ஒரு ஹீரோ அவங்களுக்கு எவ்வளவு என்மிட்டி இருக்கும். இப்ப நீங்க எந்த அளவு அப்ரிஷியேட் பண்ணணும்னா, வெதர் பிரியங்கா மோகனா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் அவர்களா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு என்மிட்டிக்கு எதிர நிக்கிறாங்க பாருங்க. தனுஷாரா இருந்தாலும் சரி, நயன்தாரா இருந்தாலும் சரி, யோகி பாபா இருந்தாலும் சரி, பல நெகட்டிவிட்டி வந்து ஏதோ ஒரு வகையில உருவாகுது. ரைட்டோ தப்போ அவங்க பண்ண செயலுக்கான ஒரு வினையா கூட இருக்கலாம். பட் ஆனா அத தாண்டி நிக்கிறாங்கல்ல. அங்கேயே நிக்கிறாங்களா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் என்னால ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா, இன்னைக்கு திஸ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி டெஸ்ட் யூ. அதாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் உங்கள டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ரெசிலியன்ஸ் அப்படின்னுவாங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. மனநிலையோட நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அவங்கள பார்க்கும்போதே அந்த இன்டர்வியூல நான் இதெல்லாம் கடந்துட்டேன். எனக்கு வந்து என்னால சமாளிக்க முடியும். இப்ப பாருங்க அவங்களுக்கு மேட் இன் கொரியான்ற படம் வெளிவந்து இன்னைக்கு வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கா Netflixல வேர்ல்ட் வைட் வருது. அப்போ அவங்களுக்கான ஒரு பதில் கிடைச்சுச்சா இல்லையா? அப்போ நீங்க ஒரு நல்ல படைப்ப குடுத்தாலே போதும். இத மீறி நீங்க ஜெயிக்க முடியும். இந்த நெகட்டிவ் பிஆர் என்பது ஒரு உங்கள நடுவுல டெஸ்ட் பண்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இப்ப என்ன டெஸ்ட் பண்ற விஷயமா தான் பார்க்கிறேன். என்ன ஒருத்தர் வந்து ஏதோ கமெண்ட் பண்ணாலோ, இல்ல அவமானப்படுத்தினாலோ எனக்கு என்ன தோணும், ஓகே இவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் ஒரே வழி. வேற வழி கிடையாது. இவனுக்கு கவுண்டர் குடுத்து நீங்க ஜெயிக்கவே முடியாது. அவன் உங்கள வந்து ஏதாவது வகையில சொல்லிட்டே இருப்பான். இது அது சொல்லிட்டே இருப்பான். எங்க பேசினாலும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் நீங்க பதில் குடுத்தீங்கன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆயிடும். பிரியங்கா மோகன் அதான் கடந்து போயிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல படம் குடுத்தாங்க. உலகமே அவங்கள கொண்டாடுது. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. சோ நெகட்டிவ் பிஆர் உங்கள தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும்ன்றதுக்காக தான் என்னோட லைஃப்ல இருந்தே சொல்றேன். புரியுது சார். உங்கள சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க பப்ளிக் லைஃப்ல ஏதோ ஒரு வகையில வெளியாளுங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது உங்கள கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இத தவிர்க்கவே முடியாது. புரியுது சார். அத அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இல்லன்னா வரக்கூடாது. இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா உங்களால இன்டர்வியூ பண்ண முடியாது. கரெக்ட்டா? அவங்க இன்டர்வியூ குடுக்க மாட்டாங்க. பல தயாரிப்பாளர்கள் எங்க இன்டர்வியூ குடுப்பாங்க? அவங்க குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுல வர வேணாம். எனக்கு இந்த பப்ளிக்ல வந்து இவங்களுக்கு வந்து என்ன ட்ரோல் பண்ணுவானுங்க. ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுவானுங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. நீ என்ன சொல்ல முடியும்? என்ன நான் வந்து எந்த வகையிலும் நான் எதுவுமே தப்பு பண்ணல. அதனால நீ என்ன சொன்னாலும் எனக்கு வந்து நான் ஏத்துக்கிட்டது தானே எனக்கு வலி. நீ உன்னுடைய கிரிட்டிசிசம் நான் ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு வலி. நான் ஏத்துக்கவே இல்லையே. ரிஜெக்ட் பண்றேன்ல. இது வந்து எனக்கு வந்து சுகபோதனந்த ஒரு தடவ எனக்கு சொன்னாரு. சுகபோதனன் வந்து மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்னு. நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் அப்ப சொன்னாரு, "நீ என்னைக்கு ஒரு கிரிட்டிசிசம் ஏத்துக்கிறியோ, அப்பதான் நீ ஹர்ட் ஆவ. நீ அத ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஹர்ட் ஆக மாட்ட." ரிஜெக்ட்ன்னு அர்த்தம், அவன் ஏதோ பொய்யா சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்கு இத சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. நீ அத ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்ப என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நீங்க தப்பான ஆள் தான் அர்த்தம். நீங்க அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் உங்கள ஹர்ட் பண்ணும். அவன் சொல்றது எந்த வகையிலும் உண்மை இல்லன்னா உங்கள ஹர்ட் பண்ணாது அப்படின்னு தான் அவர் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் சொன்னாரு. அப்பதான் நான் வந்து ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் உண்மையிலேயே தப்பு பண்ணேன்னா அத ஏத்துப்பேன். சரி ஓகே அவன் சொல்றது கரெக்ட் தான். நம்மள திருத்திக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் வந்து பண்ணாதது ஒரு வந்து ஒருத்த கமெண்ட் பண்றா வச்சுங்களேன், நீ அதை ஏத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணாதான் நீங்க மாட்டிப்பீங்க. சோ எல்லாருமே அந்த நெகட்டிவ் பிஆர் கடந்து தான் போணும். இன்க்ளூடிங் நான் லோயஸ்ட் அதாவது இந்த பாப்புலாரிட்டி லெவல்ல நம்ம லோயஸ்ட் லெவல்ல நான் இருந்தாலும் நானும் கடந்து தான் போணும். அதான் வாழ்க்கை. புரியுது சார். ஏன்னா அது சொல்ல அந்த நெகட்டிவ் பிஆர் கான்வர்சேஷன் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நபர வந்து இல்ல இவங்க தான் நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய ஓகே ரூட்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பிஆர் அதிகமானுச்சு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு போக ஆரம்பிச்சு. பட் இப்ப அவங்க அரசன் உள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ
ஓகே. அனுதாபத்தின் முறையால இது ஒரு விஷயம். இப்படி சொன்னாலும் ஒண்ணு பேசுறாங்க, இப்படி அப்படிலாம் சொன்னாலும் கிடையாது. பேசுறாங்க. அது வந்து நீங்க வந்து ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லணும், ம். ஒருத்தரை டார்கெட் பண்ணணும்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. கரெக்ட். இந்த ரூட் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்கன்னு ம். சொல்றது எனக்கு ஜெகதீஷ் அவர்கள் நல்லா தெரியும். ம். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ம். அவங்க வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணி ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்ல. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், எவ்வளோ பெரிய நடிகர்கள், நடிகைகள்லாம் அவங்க கூட இருக்காங்க. கரெக்ட். அதனால இத நெகட்டிவ் பிஆர் பண்ணி தான ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இல்ல. ம். 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 அதனால இதெல்லாம் வந்து நம்மளா மீடியாக்களா சேர்ந்து அவர் பேர்ல பிடிக்காதவங்க. சோசியல் மீடியால இப்ப நெறைய எப்படின்னா எல்லாருக்குமே வந்து நான் சொன்னேன்ல, இப்ப ம். நான் வந்து ஏதாவது நோ சொல்லியிருப்பேன். ஆஹா. அத என் பேர்ல வன்மத்தோட ஒருத்தர் பேசிட்டே ஓகே. இருப்பாரு. அது மாரி ஜெகதீஷ் அவர்கள் ஏதாவது ஒரு நோ சொல்லியிருப்பாரு. இல்லன்னா ஏதோ ஒண்ணு விஷயம் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ம். உடனே வன்மத்துல அவர வச்சு டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே. இப்ப என்ன எப்படி வன்மத்தோட பேசணும்னு நினைக்கிறானோ, அதே மாரி தான் அவர் வன்மத்தோட பேச நினைக்கிறான். அதனால எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அவங்க ஒரு மீடியாவா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு சப்போர்ட் பண்ணாம போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்ப அதுவரையும் அவங்க ரூட்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? ம். அவங்க கண்டிப்பா. டீம் ஃபுல்லா. கண்டிப்பா. ஏன்? பிரியங்கா மோகன் அவங்களோட டீம்ல இருந்தாங்க. கரெக்ட். அவங்க வெளியில போயிட்ட பிறகு அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுவாங்க? கரெக்ட். அதுக்காக அவங்க தான் இத டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணான்றது உங்களுடைய கற்பனை. புரியுது. அவங்கள பொறுத்தவரையும் அதுவரையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ம். அதுவரையும் அவங்கள புரொடெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்போ எப்போ நீங்க எங்க கூட பயணிக்கலையோ, நீங்க வேற ஒரு ஏஜென்சியோட போயிட்டீங்களோ, நாங்க அதோட உங்களோட இன்வால்வ்மென்ட் இல்லன்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. கரெக்ட். அது எப்படி டார்கெட் ஆகும்? ஆ. உங்களுக்கு இதுவரை இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் போயிடுச்சு. ஓகே. ஓகே. கரெக்ட்டுங்களா? டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா ஒருத்தர் உங்கள பிரிவென்ட் பண்ணிட்டே ஆமா. இருந்தாங்க. ஒரு ஐடி டீம் வந்து உங்களுக்கு எதிரா யார் போட்டாலும் அத வந்து தடுத்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இல்லன்ன போது அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்கல்ல. ம். சோ அதை எப்படி நீங்க உடனே இவரு தான் இறங்கி நின்னு அடிக்கிறாங்க. அந்த டீம் தான் வந்து இவங்கள டார்கெட் பண்றாங்க ஆமா. அப்படின்னா, இப்ப மேட் இன் கொரியா படம் வந்த உடனே அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கணும்ல. கரெக்ட். அதுக்கு எந்த ஒரு அடிமையும் இல்ல. எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ரசிக்க அப்ரிஷியேட் ஆரம்பிச்சாங்க. பண்றாங்களா ஆமா. இல்லையா? சோ அதனால இதெல்லாம் நம்மளுடைய கற்பனையா நான் பார்க்கிறேன். ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளா அதீத கற்பனையில உலகத்துல இருக்கோம். இது இல்லன்னா உடனே அவர் தான் காரணமா இருக்கும். ம். இது இல்லன்னா இதனால தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யோ யாரையா எல்லா இன்டர்வியூ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அரசன் படத்துல வந்து வெற்றிமாறன் சார் இதெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணாரு. என்னையா கற்பனை? அவர் பார்க்கறதே இல்ல. ஆமா. அவர் சோசியல் மீடியால இல்ல. உண்மை அது. அவர்ட்ட இது கூட கிடையாது. ஐ மீன் வாட்ஸ்அப் கூட கிடையாது. வேற வாட்ஸ்அப் ஒரு கிடையாது. மொபைல்ல வந்து எஸ்எம்எஸ் தான் வரும். அவ்வளவுதான் வரும். கரெக்ட். அவரு வாட்ஸ்அப்பும் பார்க்க மாட்டாரு. அவர் வந்து யூடியூபும் பார்க்க மாட்டாரு. அவருக்கு இது அப்படியா? அப்படின்னுவாரு. நான் ஏதாவது சொன்ன வச்சுங்களேன், சார் உங்கள பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்படியா? யாரு? அப்படின்னுவாரு. ஓகே. என்ன சொன்னாங்க? அப்படின்னுவாரு. என்ன சார் நீங்க பார்க்க மாட்டீங்களா? இந்த பக்கமே ஒரு இடம் சொல்லியிருக்கேன். எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் உட்காந்து பார்த்துருந்தா எனக்கு டென்ஷனா இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் சார். அதனால நான் பார்க்கவே மாட்டேன். அவர் சொன்னாரு ஒரே வார்த்தை, சார் எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் எஸ்எம்எஸ் வரணும். ஆ. இல்லன்னா பேங்க்லோட எஸ்எம்எஸ் எல்லாம் வரும் அவருக்கு. என்ன ஓகே. டெபிட் ஆகுது, என்ன ஆ. செலவாகுதுன்னு. அவருக்கு தெரியணுன்றதுக்காக எஸ்எம்எஸ் வச்சிருக்காரு. இல்லன்னா அது கூட வேணாம்னு சொல்லிடுவாரு. புரியுது. புரியுதுங்களா? அவர் வந்து எனக்கு எதுவுமே வேணாம். ஃபோன் கால் பண்ணுங்க. இவ்வளவுதான். நான் வந்து பேசுறேன். ஃபோன்ல பேசுறேன் தவிர இந்த வாட்ஸ்அப், இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுவுமே கிடையாது. ஓகே. இந்த காலகட்டத்துல இப்போ வந்து ஒரு 100 சாமி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி வெளியிடுறாரு? ஆமா. எல்லாரும் ட்விட்டர்ல வெளியிடுவாங்க. எங்க வெளியிட்டாரு? ஆபீஸ்ல கூப்பிட்டு சசி சார் டைரக்டா கூப்பிட்டு போஸ்ட் வெளியிடுறாரு. அது இப்ப இல்ல. அப்பையில இருந்தே அப்படிதான் அதான் சொல்றேன். அவர் எனக்கு சோசியல் மீடியாவே கிடையாது. ம். ம். என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்டவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாமா பாவம் இல்ல. ரொம்ப ட்ரோல் பண்றாங்கல்ல. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருவோம். ஏங்க இப்படிலாம் கற்பனை பண்றீங்க? அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அது ஏற்கனவே டிசைட் பண்ணாரு. அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். கரெக்ட்டா இருக்கும். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இவங்கள இந்த படத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்காரு. ஓகே. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 2வது இவ்ளோ அதீத கற்பனைகள நம்முடைய உழைப்புல பண்ணலாம்ப்பா எல்லாரும். நம்ம ஏதாவது செய்யற வேலை இல்ல. ஆமா. நம்ம பண்ற பிசினஸ்ல அந்த கிரியேட்டிவிட்டிய வைப்போம். இவ்வளோத்துலும் கற்பனையில கதைகள் எழுதி ஒருத்தர ட்ரோல் பண்ணிட்டு எப்படியாவது ஒருத்தர் டார்கெட் பண்ண நினைக்கிற பதிலு, நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டம் போறதுக்கு என்ன பண்ணுவோம்? அது பண்ணுவோம். உண்மை, உண்மை சார். ஏன்னா டார்கெட்டடா இப்ப நீங்க சொன்னவங்களே ஐ மீன் சூர்யா சாருக்கு டார்கெட்டடா ஒரு நெகட்டிவ் பரப்புறதா இருக்கட்டும். சிவகார்த்திகேயன் சாருக்கு டார்கெட்டா ஒரு நெகட்டிவ் பரப்புறதா இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட நடிகர்களுக்கு மட்டுமே இந்த நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஒய்? இல்ல அப்படி இல்ல. அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஒரே விஷயம் தான். இப்போ உங்கள வந்து நீங்க வளர உங்க உங்க மேல கோவம் வந்துட்டே இருக்கும். அவர் இவ்வளோ வருஷம் வளர்ந்துட்டா இருப்பாரு. இப்ப 2வது வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லா தகவல்களும் வெளியில வந்துடுது. ம். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்க. இந்த இடத்துல இது வித்தாங்க. 50 கோடி ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்க. 40 கோடி வாங்குனாங்க. 25 கோடி சம்பளம், 50 கோடி சம்பளம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய கவனம் வந்துடுது. ம். அவங்களுக்குள்ள ஒரு கோபம் ஒண்ணு இருக்கு. நான் இங்க வந்து சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படுறேன். எனக்கு ரூ. 50,000 கிடைக்க மாட்டேங்குது. ரூ. 5,000 தான் கிடைக்குது. ரூ. 10,000 தான் கிடைக்குது. ஒருத்தர் 50 கோடி வாங்குறாருன்னா, உடனே ஒரு ஒரு என்ன சொல்றது? அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமைன்னு சொல்லுவாங்கல்ல. ம். பொறாமை கிடையாது. ம். ஆற்றாமை. ஓகே. என்னால ஜெயிக்க முடியல. அவர் இவ்வளவு தூரம் ஜெயிக்கிறாரு அப்படின்ற ஆற்றாமையின் வெளிப்பாடு தான். வாய்ப்பு கிடைச்சா உடனே ட்ரோல் பண்ண வேண்டியது. வாய்ப்பு கிடைச்சா அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது. வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ண வேண்டியது. புரியுது. நான் என்ன சொல்வேன், இந்த ஆற்றாமையை எப்படி வெளிப்படுத்தணும்னா, நான் எப்படி அவர மாரி 50 கோடி சம்பாதிக்கிறது? ஆ. அத நோக்கி நம்ம போலாம். 50 கோடி வேணாம்ப்பா. நான் 5 கோடி சம்பாதிக்கணும்ப்பா. அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்கான வழியில நம்முடைய உழைப்ப குடுத்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். புரியுது.
அவர் 50 கோடி ஜெயிக்கிறாரு, 50 கோடி வாங்குறாரு, இந்த அம்மா 15 கோடி வாங்குது, இவர் டெய்லி 5 கோடி லஞ்சம் வாங்குறாரு. என்னடா எனக்கு வந்து ஒரு டெய்லி வந்து 5000 கூட கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத கம்பேரிசன். அவரு கஷ்டப்பட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு நீங்க 5 லட்சம் சம்பளம் வாங்குற நிலைமைக்கு வந்திருக்காருன்னா, அவர் 25 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு. அத புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒரு பெயின் வராது. நீ என்ன 25 வருஷத்துல பண்ணன்றத நீங்க திருப்பி யூ ஹேவ் டு லுக் பேக் அண்ட் சீ. 25 வருஷம் நான் உருப்படியா ஒண்ணும் பண்ணல. 25 வருஷம் கை விட்டு போச்சு. ஆனா உருப்படியா ஒண்ணும் பண்ணல. எனக்கான ஒரு பிளேஸ் கிடைக்கலன்னா, அது உங்க தப்பு தான் தவிர, அவர் ஜெயிச்சவர பத்தி பேசுறதுல எந்த நியாயமும் கிடையாது. கரெக்ட். சோ எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அத அக்செப்ட் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. புரியுது. 99% பீப்பிளால அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்க பண்ணிக்க முடியல. முடியல. அவங்க வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு பொறாம வருது. பொறாம வரும்போது என்ன பண்றோம்? ஆற்றாமைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஓகே. நீங்க சொல்ற எல்லா சோசியல் மீடியாலும் இவரு அவர் மேல இருக்கிற ட்ரோல் எல்லாமே அந்த ஆற்றாமை தான். ஓகே. அதாவது எனக்கு என்னால முடியல, அவரால பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடா தான் இதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஓகே. பட் அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது, இது வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து வெற்றியை குடுக்க போறதில்ல. எது வெற்றியை குடுக்கும்னா, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது. ம். பார்றா இவ்ளோ தூரம் ஜெயிச்சு வந்துட்டார்றா. இந்த இத்தனை வருஷத்துல அப்ப நம்மளும் ஜெயிக்க முடியும். கரெக்ட். நம்ம குடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டான உழைப்பு குடுத்துட்டு, கரெக்டான பிரேக் த்ரூ கிடைச்சா நம்மளும் பெருசாகலாம். ம். ஓவர் நைட்ல பல பேர் பெருசு. ஆமா. இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். ஜென்சன் அப்படின்ற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட். 4 வருஷம் முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது. கரெக்ட். இன்னைக்கு அவ்வளவு பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆமா. நாங்க ஒரு படத்துக்காக அவரை கேட்கிறோம். 20 நாள் கேட்கிறோம். அவர் என்ன சொன்னாரு? ஜூலை வரையும் நான் ரொம்ப டைட் சார். நிறைய படம் கமிட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. அப்படின்னாரு. என்ன காரணம்? சமீபத்துல வந்து அவர் ஆண் பாவம் பொல்லாததுலயும் சரி, ம். இன்னொரு படத்துலயும் சரி, அவருக்கு பேர் பயங்கரமா வந்துருச்சு. ஆமா, ஆமா. வந்த உடனே இன்னைக்கு அத்தனை பேர் அவர் கியூ கட்டி நிக்கிறாங்க. கரெக்ட். 5 வருஷம் அவர் கஷ்டப்பட்டாரு. ஆமா. கரெக்ட்டுங்களா? 5 வருஷம் அவருக்கு வந்து பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாரு. அவர் உதாரணமா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எம்.எஸ். பாஸ்கர் சார் இருக்காரு, தம்பி ரமையா சார் இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இளவரசு சார் இருக்காரு. இன்னைக்கெல்லாம் அவ்வளவு பிஸியான ஆர்டிஸ்டா இருக்காங்க. காரணம் என்ன? அவ்வளவு உழைச்சாங்க அவங்க. 20 வருஷம் 25 வருஷம் உழைச்சி இன்னைக்கு ஒரு பிளேஸ்ல வந்திருக்காங்க. விடிவி கணேஷ் அவர்கள் வந்து தயாரிப்பாளரா பல கஷ்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு நடிகரா பயங்கர பிஸி ஆயிட்டாரு. அது காரணம் அவர் அவ்வளவு உழைச்சாரு. கரெக்ட்டுங்களா? சோ எல்லோருமே அவங்க உழைப்பு தொடர்ந்து பெர்சிஸ்டன்ட்டா அவங்க வந்து இருந்ததோடு தான் இன்னைக்கு ஒரு ஜென்சன் இவ்வளவு பாப்புலரா இருக்காருன்னா, நீங்க வந்து ஒன்லி இவரை மட்டும் பார்க்க வேணாம். அதாவது ஒரு யோகி பாபா மட்டும் பார்க்க வேணாம். இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. அத பார்த்துட்டு அப்போ நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா நம்மளும் வந்துட முடியும். கண்டிப்பா. அந்த எண்ணம் இருந்தா போறோம். இன்னைக்கு வந்து இந்த சினிமா உலகம் பொறுத்தவரையும் வெரி டெமோக்ராட்டிக் ஃபீல்டு. இங்க இவரு தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிக்கணும்ன்றதே கிடையாது. முந்தா நாள் வரையும் யாருக்குமே ஜென்சன் தெரியாது. முந்தா நாள்னா 2 வருஷம் முன்னாடி வரை யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஜென்சனை கொண்டாடுறாங்க. இத்தனை பேர் வந்து படங்கள் வாய்ப்பு குடுக்குறாங்கன்னா எது குடுக்குறாங்க? காமெடி ஆர்டிஸ்டா? அவருடைய உழைப்பு. உழைப்பு. சோ இப்படி பல பேர் வருவாங்க. ஜென்சன் மட்டும் தான் இல்ல. அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? இப்போ பாலசரவணன் ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க? 10 வருஷம் 15 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்துல இருக்காங்க. எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க. அவர் பயங்கரமா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படத்துலயும் அவருக்கான ஸ்கோரிங் நல்லா வந்துட்டு இருக்கு. சோ உதாரணமா சொல்லிட்டே போலாம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கும்போது இப்படி டார்கெட் பண்ணி யாரையும் அட்டாக் பண்ற பதிலு ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரவங்க பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகுங்க. அத பார்த்து நம்மளும் வந்து நம்ம டேலண்ட்ட வளர்த்துக்கணும். நம்முடைய தனித்திறமை வந்து இன்கிரீஸ் ஆகும்போது நம்மளுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புரியுது சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.